நான் வந்து அவர் பேர்லாம் சொல்ல மாட்டேன்டா. நான் நாடே அவர் பேர் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு. தங்க மகன். ஆமா தங்க மகன் தானே அவரு. தனுஷ் நடா தங்க மகன், அவர் தானே தங்க மகன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். லாஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து கோல்டு அடிச்சு கொடுக்கும்போது நமக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. இந்த வருஷமும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா உன்ன மாதிரி சில நபர்கள் இருக்காங்கல்ல, டீடைல் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாட்ஸ் நிறைய பேசுறாங்க சொன்னாங்க. அவங்க வந்து என் காதுல கூட நீ கூட சொன்ன பாகிஸ்தான்ல ஒரு பிளேயர் இருக்காருன்னு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப் வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனா இந்த வாட்டி அவருடைய ஜாவ்லின் த்ரோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89.34 அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸா தூக்கி எறிந்தாரு. யோசிச்சு பாரு, ஒரு தடவை அவரோட ஆசைப்படி 90 அடிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், கோல்டு மெடல் கன்ஃபார்ம். அந்த பாகிஸ்தான் பிளேயர் சில்வர் தானா? அவர் 90 அடிச்சிட்டா இவன் பாகிஸ்தான் இல்ல, யாரா இருந்தாலுமே யாரு அதிக டிஸ்டன்ஸுக்கு த்ரோ பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மெடல். அதுதான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் தான் நடந்திருக்கு. அதுலதான் நீரஜ் சோப்ரா வந்து த்ரோ பண்ணியிருந்தாரு. சோ இதே குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல இன்னொரு இந்தியன் பிளேயர் இருந்தாரு. அவர் குவாலிஃபை ஆகல. பட் இருந்தாலும் அதான் சிங்கம் தானே.